நேரம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயங்களை கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். அந்த விஷயங்கள் அப்பொழுதே நடந்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். உனக்கும் சில நேரம் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது சாய் சொல்வது மட்டும் அப்படியே நடந்துவிட்டது என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று தோன்றும். ஆம் தங்கமே, நான் சொல்லும் இந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இது நான் சொன்னால் சிலர் நம்புவது கிடையாது. ஆனால் நான் சொல்லும் விஷயம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அளவில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. நீயோ அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கப் போகிறது அல்லவா? அதில் கொதிக்கத்தான் போகிறாய். சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்தாயோ, எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று பல நாள் தூங்காமல் பல நாள் கனவோடு காத்து கொண்டு இருந்தாயோ, ஒவ்வொரு இரவும் எதற்காக அழுது புலம்பினாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது தங்கமே. நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை தான் கொடுப்பேன். ஆனால் இங்கு சிலர் அதை புரிந்து கொள்வது கிடையாது. சாயா எதை செய்தார்? நானும் இத்தனை வருஷம் வேண்டினேன், எனக்கு எதுவுமே செய்யவில்லை சாய் என்று பேசினார்கள். ஆனால் ஒன்றுதான், சாயை நம்புபவர்கள் எப்பொழுதுமே பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டால் என்னிடம் எந்த ஒரு வேலையும் ஆகாது. ஆனால் அதுவே பொறுமையாக இருந்து விட்டீர்கள், நீங்கள்தான் மிகப்பெரிய ராஜா. உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி இருப்பவர்கள் கண்ணுக்கும் நீங்கள் தான் ராஜாவாகவே தெரிவீர்கள். பொறுமையாக இருப்பவர்களுக்கு சாய் கண்ணுக்கு நேராகவே தெரிவேன். பொறுமை இல்லாதவர்களுக்கு நான் வெறும் கல்லாகத்தான் தெரிவேன். மற்றவர்கள் எப்படி என்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ எப்படி என்னை பற்றி நினைக்கிறாய் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலை. ஏனென்றால் நான் உன்னை நம்புகிறேன். ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நீ சரியாகத்தான் செய்வாய் என்று நம்புகிறேன். நீ என்னை வணங்குகிறாய், நீ என்னை நம்பிக்கையோடு வணங்குகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று காத்து கொண்டு தான் இருக்கிறேன். காலம் முழுவதும் சோதனைகள் கிடையாது, உன் வாழ்க்கையில் சாதனைகள் மட்டும்தான். தோற்றுப்போவது கிடையாது. இனிமேல் வரப்போகும் ஒவ்வொரு நாளும் இனிமேல் வெற்றிதான். இந்த விடிந்திருக்கும் இந்த விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அதாவது எந்த ஒரு காரியமானது உனக்கு வெற்றியை தர வேண்டும், எந்த ஒரு காரியமானது உனக்கு நல்லதை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த விஷயம் நிஜமாகவே என்றுக்குள் வெற்றியை தரும். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையையே பார்க்க போகிறாய். நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய் தங்கமே. நான் சொன்னால் இதெல்லாம் நம் மன ஆறுதலுக்காகத்தான் சாய் சொல்கிறார் என்று நினைப்பாய். ஆனால் இது ஆறுதலுக்காக சாய் சொல்வது கிடையாது. சாய் எதற்கு சொல்கிறேன் என்றால், உனக்கு இன்பத்தை தர வேண்டும் என்பதற்காக அல்ல. நடக்கப் போகும் விஷயத்தை சந்தோஷமாக தெரிந்து கொண்டாலாவது எந்த ஒரு அளவிலும் கஷ்டமில்லாமல் சந்தோஷமாக இருப்பாய் அல்லவா? சந்தோஷம் வரும் உனக்கு என்று நீ நம்புவாய் அல்லவா? தங்க பிள்ளையே, யோசித்துப்பார். நீயும் உன் வாழ்க்கையில் எந்த அளவு கஷ்டப்பட்டு விட்டாய். இனிமேல் உன் வாழ்வில் ஒரு அளவுக்கு கூட, ஒரு நிமிஷம் கூட உனக்கு கஷ்டமென்ற ஒரு விஷயத்தை நான் தரமாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்சம் படைத்தவன் அல்ல. எனக்கு என்னுடைய பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பு உண்டு. அந்த அன்பானது அதிகமாக இனிமேல் வேலை செய்யும். கர்ம வினையை முதலில் முடித்து வைத்துவிட்டு இனிமேல் வாழ்க்கையில் பார்க்கும் ஒவ்வொன்றும் இன்பமாகத்தான் இருக்கும். யோசி, எத்தனை விஷயங்கள் வேண்டுமானாலும் யோசி. ஆனால் உனக்கு இனிமேல்தான் அதிகமாக நல்லது நடக்கும். நீ எது வேண்டுமானாலும் நினைக்கலாம், ஆனால் நீ நினைப்பது அனைத்தும் தவறு. உன்னுடைய வாழ்வில் ஏற்றங்களும், உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பலவிதமான சந்தோஷங்களும் இனிமேல் துவங்க ஆரம்பிக்கும். சில பேர்
தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சலித்து கொள்வார்கள். இது என்ன வாழ்க்கையா என்று. ஆனால் இதுதான் உங்களுடைய அனைவருக்கும் நாங்கள் கொடுத்திருக்கும் வாழ்க்கை. கட்டாயமாக நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். இனிமேல் வரும் காலம் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் பாதுகாப்பாகவும் மிக மிக மனதில் பெரிய அளவில் சந்தோஷத்துடனும் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். கட்டாயம் நீ கண் கலங்குவது போல வாழ்வில் இனிமேல் பதற்றப்படும் அளவுக்கு எதுவும் நடக்காது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பம் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். கவலைகளை எல்லாம் இருக்கவே இருக்காது. நீயாக போட்டு எதையும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். யாராக இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து தடுத்து நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பாதுகாப்பையும் நானே தருவேன். பொறுமையோடு இருந்தால் எல்லாவற்றையும் நீ ஆளலாம். அவசரப்படாது. யாராக இருந்தாலும் உனக்கு அவர்கள் யார், எப்படி இருக்கிறார்கள், எதற்காக வருகிறார்கள், எதற்காக எந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்பதை யாராக இருந்தாலும் முன்பே உனக்கு சொல்லிவிடுவேன். அதனால் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடக்குமோ அந்த பிரச்சனை நடக்குமோ என்று எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அமோகமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்காக இருக்கிறது. கூடிய விரைவில் எல்லாம் மாறும். சகல ஐஸ்வர்யங்களும் சகல பாக்கியங்களும் உனக்கு கிடைத்து உன்னுடைய குடும்பமும் நீயும் ஒற்றுமையாக இருக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். யோசிக்காதே. எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய கையை மீறி போகவே போகாது. ஏனென்றால் உன்னை சுற்றி அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம். உனக்கு இன்று போலவே எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருப்போம். தெய்வங்கள் ஆனவர்கள் ஒரு நாள் இருப்போம், ஒரு நாள் உன்னை விட்டு போவோம் என்று நினைக்கக்கூடாது. தெய்வங்களானவர்கள் நிச்சயமாக உனக்கு ஆபத்திலும் சந்தோஷத்திலும் எல்லா நேரத்திலும் துணையாகத்தான் இருப்போம். நம்பிக்கையை எப்பொழுதும் அழகாக வளர்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நிச்சயம் உனக்கு இருக்கும் அனைத்து ஆபத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுப்பேன். பல பேர் உன்னை பலவிதமாக காயப்படுத்தினாலும் தெய்வங்கள் நாங்கள் உங்களை காயப்படுத்துவது கிடையாது. அவரவர்கள் செய்த தவறுக்கு அவரவர்கள் நிச்சயமாகவே அனுபவித்துக் கொள்கிறார்கள். பொறுமையோடு இருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயத்திலும் மிக மிக பெரிய மாற்றத்தையும் மிக மிக பெரிய திருப்பத்தையும் மட்டுமே கொடுப்போம். நம்பிக்கை இருக்கிறதா? நான் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தகுந்ததாகத்தான் இருக்கும் என்பது உனக்கு புரிகிறதா? நம்பிக்கையை வைத்து அழகாக வாழ பழகு. நிறைய பேர் பொறாமை எண்ணத்தோடு பார்ப்பார்கள். அவர்களெல்லாம் பொறாமை எண்ணத்தோடு பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன? பார்ப்பவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். நல்லது நடக்கட்டும், அமோகமான விஷயங்கள் நடக்கட்டும். தேவைப்படும் பொழுது உனக்கு நிஜமாகவே நானே எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.